இன்னமும் நம்முடைய நாட்டில் கல்லூரிகளில் வேலை பார்க்கின்ற ஆசிரியர்களில் 7000 பேர் 15,000 ரூபாய் சம்பளத்திற்கு வந்து 25,000 ரூபாய் சம்பளத்திலே தான் இன்னும் 30-40 ஆண்டுகளாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்களெல்லாம் நிரந்தரமாக்க முடியவில்லை. நிரந்தரமாக்கினால் 1 லட்சம் சம்பளம் கொடுக்க வேண்டும். ஆகவே அவனை 15,000 20,000 வைத்து தேய்ப்பது என்று நீ முடிவெடுத்தால் இது என்ன அரசாங்கம் நடத்துகிற லட்சணமா என்று கேட்கின்றேன். எத்தனை பேர் தற்காலிகமாக கொஞ்ச காலத்துக்கு வைத்திரு, தற்காலிகமாக 30 ஆண்டுகளாக அந்த ஆசிரியர்களை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவன் திருமணமான போது ஒரு அம்மா என்னிடம் சொன்னார்கள், இவர் வாத்தியாராக இருக்கிறார், பெர்மனண்ட் ஆகிவிடுவார், 1 லட்சம் ரூபாய் 1,5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவார் என்று நம்பி நான் வாழ்க்கைப்பட்டு விட்டேன். கடைசியில் இவர் 20,000 ரூபாய் தான் இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னபோது இது உங்களுடைய கணவருடைய மோசடி அல்ல, அரசாங்கத்தினுடைய மோசடி என்று சொன்னேன்.